அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிபி சேனலில் ஃப்ரைட் எக் அவல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது அதுக்கு தேவையான பொருட்கள். முன்னாடி நம்ம முட்டையை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் முட்டை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம அவல் 1 கப் 150 கிராம் அதை தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம், அவல் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். எல்லா அவலும் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடித்து அது தனியாக வச்சுருங்க. இப்போ கடாயை சூடுபடுத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா உடைஞ்சதுக்கப்புறம் கூடவே கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இதுக்கப்புறம் சீரகத்தை கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 2 வரமிளகாயை வெட்டி இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம்னா அதையும் இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இது கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் எலுமிச்சம்பழ சாறை கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஊற வச்சிருக்கிற அவல் இருக்குங்க, அதையும் இது கூடவே இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சூப்பர். இப்போ ஃபைனல் டச் கொண்டாச்சு. இது கூட 1 ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.